ஓம் சாந்தி. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நாம் அனைவரும் ராஜயோக பயிற்சியில் முன்னேற விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு சில விசித்திரமான அனுபவம் ஏற்படுகிறது. ஒரு நாள் மிகவும் உற்சாகமாக இருப்போம். நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், பரிபூர்ண நிலையை, சம்பூர்ண நிலையை அடைவேன் என்று நினைப்போம். ஆனால் மறுநாள் திடீரென மனதில் கேள்விகள் வரும். நான் உண்மையில் அப்படி ஆக முடியுமா? என்னால் இது சாத்தியமா? நான் இன்னும் பலகீனமாக இருக்கிறேன். இந்த மாதிரியான சின்ன கேள்விகள் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் பாப்தாதா சொல்கிறார், இதுதான் சந்தேகத்தின் ராஜ வடிவம் என்று. நமக்குள் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன சந்தேகம்தான் நம் சக்தியை குறைக்கச் செய்யும். நண்பர்களே, நமக்கு கண் முன் தெரிகிற அனுபவங்கிறது சுலபம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பரிபூர்ண சம்பூர்ண நிலையை அனுபவிக்கும் அப்படின்னா அதுக்கு புத்தி யோகம் தேவை. ஒரு சிலர் தன்னுடைய பரிபூர்ண நிலையை, சம்பூர்ண நிலையை தெளிவாக பார்க்கிறார்கள். நான் இதுதான் ஆகப் போகிறேன் அப்படி நம்புகிறாங்க. எப்போ சந்தேகம் வருதோ அப்போ அந்த இலக்கு தெளிவாக தெரிவது இல்லை. சந்தேகம் என்பது நிறைய விஷயங்களில் வர்றதுங்கிறது அல்ல, ஒரு சங்கல்பம் போதும். உதாரணமாக, ஒருவேளை என்னால் முடியுமா, முடியாமல் போயிட்டா, இந்த மாதிரி சங்கல்பம் நம் முன்னேற விடுவதில்லை. அதனால்தான் பாப்தாதா சொல்கிறார், நிச்சயமாக நிச்சய புத்தி விஜயந்தி, நம்பிக்கையுடையவர்கள் வெற்றி அடைவார்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். ஏன்னா சில நேரம் மிகுந்த மகிழ்ச்சியுடன், சில நேரம் மனமுடைந்து போவது ஏன் என்றால் நமக்கு லட்சியம் இன்னும் தெளிவாக இல்லை. ஒரு சில நேரம் மேலே, சில நேரம் கீழே, இப்படி மகிழ்ச்சியும் மனசோர்வும் என்ற ஏணிப்படியில் மேலே கீழே போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன? பாப்தாதா அழகான ரகசியம் சொல்கிறார். சகிப்புத்தன்மை என்ற கவசம் போட்டுக்கொள்ளுங்கள். பல நேரம் நான் மிகவும் சென்சிட்டிவாக ஆகிறோம். அதாவது யாராவது ஏதாவது சொன்னால் அதை மனசுலேயே வச்சிடுறது. சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு மனசு உடைஞ்சு போடுறது. பிறகு நாம் நினைக்கிறோம், யாராவது எனக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுக்கணும், பாலனை கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும், பாபா எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் பாபா சொல்கிறாரு, உண்மையில் ஆன்மீக சக்தினா என்ன அப்படின்னா, சுய மாற்றம்தான் என்னை மாற்ற வேண்டும். அதாவது கடவுள் உதவி செய்யணும், மற்ற மனிதர்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்காம, சுய மாற்றம்தான் என்னை மாற்றம் செய்ய வேண்டும். நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புணர்வு வந்தால் சென்சிட்டிவி குறைஞ்சு சக்தி கிடைக்கும். இப்போது முக்கியமான விஷயம், பாப்தாதா சிறிய சூட்சம பாவங்களை பற்றி எச்சரிக்கிறார். நாம் சில நேரங்களில் சொல்வோம், எல்லோரும் இப்படி தான் செய்கிறார்கள். நான் சும்மா ஜோக்காக சொன்னேன், அதையும் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க, சரி அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க, நான் ஜோக்காக சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. இப்படி நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் இந்த சிறிய கவனக்குறைவுகள் நம் மனதில் சக்தியை மெதுவாக குறைக்கின்றன. யோகத்தில் உட்காரும்போது நாம் நேரடியாக அமைதியை அனுபவம் செய்யணும். ஆனால் பல நேரங்களில் என்ன நடக்குது? இப்போ நம்ம யோகா பண்ண உட்காரோம் அப்படின்னா மனம் ஒரு நிலைப்பட்டில் இறைவனை நினைவு செய்யணும். ஆனால் என்ன நடக்கிறது? யோகம் செய்வதற்கு பதில் பல எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் முழுவதும் என்னென்ன நடந்ததோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம மனதில் போராட்டத்தில் இருக்கு. வீணான எண்ணங்களை அகற்றுவதிலேயே நேரம் போயிடுது. இதனால் மனசு ரொம்ப சோர்வாயிடுதான். எனவே நண்பர்களே, நாம் உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறோம் என்றால் சின்ன சின்ன விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். மேலே உயரம் அதிகமாக போக போக கவனமும் அதிகமாக வேண்டும். இன்றைய முரளியில் கூட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சந்தேகத்தை நம்பிக்கையாக மாற்றுங்கள். நம்மால் முடியுமா, இதை அடைய முடியுமா அப்படிங்கிறத விட நம்மால் அடைய முடியும்,
நாம் செய்யலைன்னா வேற யார் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக மாற்றுங்கள். சென்சிட்டிவிட்டியை சகிப்புத்தன்மையாக மாற்றுங்கள். கவனக்குறைவை விழிப்புணர்வாக மாற்றுங்கள். அப்போது பரிபூர்ண நிலை, அதாவது சம்பூர்ண நிலை தொலைவில் இருப்பதாக தோன்றாது. அது நமக்கு மிகவும் அருகில் இருப்பதாக அனுபவமாகும். அதனால் இன்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். நான் வெற்றி அடையப் போகிறேன் என்று மட்டும் நினைக்காமல், நான் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா, வெற்றி எனது பிறப்புரிமை என்ற உறுதியான நம்பிக்கையில் முன்னேறுவோம். ஓம் சாந்தி.